அவர்களுக்கு நற்குணங்கள் வழங்கப்பட்டிருந்தது. 40 வருடங்களாக அவர்கள் அப்பொழுது வாழ்ந்த வாழ்க்கையின் தெளிவு, அவர்கள் மக்களுக்கு மத்தியில் போற்றப்படக்கூடிய அளவுக்குண்டான குணநலன்கள், இதுதான் நபியவர்களை கவர்ந்து இருப்பதற்குண்டான அடிப்படையாக அமைந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களுடைய நுபுவத்திற்கு முன்பதாகவே ஐயாமுல் ஜாஹிலிய்யாவிலே நபியவர்களுடன் மிக நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர், நபியவர்களுடைய தோழர். எந்த அளவு என்று சொன்னால் கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், சௌரு குகையில் எப்படிப்பட்ட தியாகங்களை நபியவர்களுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்களோ, நுபுவத்திற்கு முன்பதாக இப்படி ஒரு நிலை இருந்திருந்தாலும் அதை செய்வார்கள். அப்படிப்பட்ட நண்பர். சொல்றாங்க, இன்னைக்கு வாலிபர்கள் உயிர் தோழர் எனக்காக வேண்டி என்ன செய்வான், அது உண்மையாகவே அவர்கள் இருவருக்கு மத்தியில் இருந்தது. நபியவர்களுடைய உற்ற தோழராக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபியவர்களுடைய ஆரம்ப காலம், நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலம் பெரிதாக நபியவர்கள் தன்னுடைய அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை வெளிப்படுத்தாத ஒரு காலம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களை பார்த்து வருகின்றார்கள். அப்படியே போற போக்குல கேட்டாங்க, என்ன முஹம்மதே, ஏதோ நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நீங்க திட்டுறதாக, நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நீங்கள் மறுப்பதாக செய்திகள் வருதே, அதே போன்று நம்முடைய கூட்டங்களிலே நீங்கள் கலந்துகிறது இல்லையே, அந்த காபிர்களுடைய அந்த மஜ்லிஸ்களிலே உங்களை நான் பார்க்க முடியறதில்லையே, என்ன விஷயம், என்ன சமாச்சாரம் என்ற கேள்வியை நபி அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கிளீனா சொன்னாங்க, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், எனக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்திருக்கின்றான் என்று நபி அவர்கள் அதே போன்று தாவாவும் செய்கின்றார்கள். எனவே நீங்கள் என்னையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ரப்பாக என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்றார். ஹதீஸ்களில் வருகிறது, நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லி முடிக்கல. நான் இறைவனால் அனுப்பப்பட்ட நபி, எனவே இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுடைய தூதர் என்று என்னை நம்புங்கள் என்று அந்த வாசகத்தை கூட முடிக்கல, பாதிதான் சொன்னாங்க. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் உடனே கலிமாவை சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உண்மைப்படுத்தியவர். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சாரத்தை உடனடியாக எந்த விதமான குறுக்கு கேள்வியும் அல்ல, அது மாத்திரம் அல்ல, அவர்கள் தங்களுடைய வார்த்தையை முடிக்க கூட இல்லை, பாதிதான் சொன்னாங்க, உடனே சொன்னாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொன்னாங்க. என்று சொன்னால் நபி அவர்கள் நுபுவத்து கொடுக்கப்பட்டதற்கு முன்பதாகவே அவர்களுடைய வாழ்க்கை மிக சீரிய வாழ்க்கையாக, குணநலங்களை பரிபூர்ணமான அழகு நிறைந்த குணநலங்களை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களுக்கு அரபியர்கள் சூட்டிய பெயர்களும் அப்படிதான், சாதிக், அமீன், அவர் நேர்மையாளி, உண்மையாளி என்று அவர்களை போற்றினார்கள். அதனால்தான் அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பையே கொடுத்தார். ஏறத்தாழ 40 வருடங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல குணநலமுடைய நபராக வாழுங்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய நுபுவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். பல சஹாபிகள் அந்த நுபுவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் நபி அவர்களுடைய முந்தைய கால வாழ்க்கை. ஏறத்தாழ ஒரு 40 வருடங்கள் அவர்களுக்கு மத்தியில் நல்ல குணநலங்களோடு வாழ்ந்து காட்டினார்கள் நபி அவர்கள். எனவே ஒரு சமுதாயம் அது வளர்ப்பெற வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும், அது செம்மையாக வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் நம்முடைய குணநலங்களை நாம் சீர் செய்ய வேண்டும். நபி அவர்கள் அப்படிதான் வாழ்ந்து காட்டினார்கள். அதற்காக அப்படிதான் நான் அனுப்பப்பட்டேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றார், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா. 3 விஷயங்களை சொல்லுகின்றார். பிறகு 3 விஷயங்களை தடுக்கின்றார். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. முதல் 3 விஷயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீதத்தை அல்லாஹ் கற்றுத் தருகின்றார், வலியுறுத்துகின்றார்.
ஃபிரௌன் அனுப்புறான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் நமக்கெல்லாம் வரலாறுகள் தெரியுது. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் அந்த நாட்டில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்றான். தன்னையே ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய இறைவன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, மிகப்பெரிய இறைவன் என்று தன்னை ஒரு இறைவனாக அவன் பிரகடனம் செய்த ஒருவன். அவனிடத்திலே நீ இறைவன் இல்லை, நீ சின்ன பையன் தான், அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லுங்கள் சொல்லி 2 நபிமார்களை அனுப்பும் போது கூலாதஹு கௌலன் லையினா, லேசான வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு நீங்க எடுத்து வைங்க, ஹார்டா அவங்கள்ட்ட சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான். இந்த ஆயத்தை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இஹ்சான், மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரபான முறையிலே இஹ்சானாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வஈதாயில் குர்பா, உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலே நீங்கள் நிறைய கொடுங்க. ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்படுபவர்கள் இருக்கின்றார்கள், தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் அதை அவர்களுக்கு கொடுங்க. 3 விஷயத்தை அல்லாஹ் தடுக்கின்றான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை நீங்கள் கையாளாதீர்கள், அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். ஒரு முன்கர், எதை அல்லாஹ் தடுத்தானோ, ஹராம் என்று எதையெல்லாம் சொல்லுகின்றானோ, மக்ரூஹ் என்று எதையெல்லாம் சொல்லுகின்றானோ, அவை அனைத்தையும் விட்டு விடுங்கள். வஈதாயில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, அநியாயம் செய்யாதீர்கள், மக்களுக்கு மத்தியில் நீதமற்ற நீங்கள் திகழ்ந்து விடாதீர்கள், உங்களை மக்கள் போற்றும் அந்த காரியங்களை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், மக்கள் உங்களை புகழ வேண்டும், அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யுங்கள், திட்டக்கூடிய அளவிற்கு கேவலமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். யபிதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கின்றான். இது போன்ற உபதேசங்களின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கின்றான் என்று அல்லாஹ் இந்த 6 விஷயங்களை இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது இந்த ஆயத்தை இறங்கியதோ என்னுடைய ஈமான் புத்துணர்ச்சி பெற்று வலுவாக மாறியது. இஸ்தஹக்க ஹுப்புல் ஈமான் ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாகி விட்டது. அப்படிப்பட்ட செய்தியை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி இருக்கின்றார். இந்த பக்கம் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது என்னுடைய ரப்புடைய விஷயத்திலே என்று அவர்கள் சொன்னார்கள். அக்தர் இப்னு கைசி என்பவர் 2 அடிமைகளை அனுப்புகின்றார் நபியவர்களிடத்தில். நபிகிட்ட போயிட்டு அவர் யாரு, அவர் பற்றி என்ன, 2 கேள்விதான். மன் அன்த வமா அன்த, இந்த 2 பேரும் நபி அவர்கிட்ட கேட்கலாம், மன் அன்த, நீங்க யார்? நபி லேசா பதில் சொன்னாங்க, ஆன முஹம்மது இப்னு அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதாக இருக்கிறேன். வமா அன்த, உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்க யார்? அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவருடைய ரசூலாக இருக்கிறேன். சொல்லிவிட்டு நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். அந்த 2 பேர் கேட்டாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் நபி அவங்க இந்த ஆயத்தை திரும்ப ஒரு தடவை ஓதி காமிச்சாங்க. நல்ல மனப்பாடம் செஞ்சுட்டு அக்தர் இப்னு கைசி கிட்ட போறாங்க. நாங்க அந்த மனசுல போய் பார்த்தோம், நீங்க கேட்ட அந்த 2 கேள்வியை கேட்டோம், அவர் சிம்பிளா 2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய பயானெல்லாம் செய்யல, இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாருன்னு அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. உடனே அக்தர் இப்னு கைசி சொன்னாரு, கண்டிப்பா அவர் பொய் சொல்றாரு. ஏன்னா ஜாஹிலியத்துடைய காலம், எல்லா பாவங்களும் மானக்கேடான விஷயங்களும் எல்லா விதமான அநியாயங்களும் பரவலாக பொதுவாக அதை மக்கள் முகம் சொல்லிக்காத அளவிற்கு பகிரங்கமாக நடந்து கொண்டிருந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இறைவன் புறத்திலிருந்து பெற்றதாக ஒருவர் சொல்வாரே, ஆனால் அவர் கண்டிப்பாக சத்திய தூதராக தான்
ஹிரா குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு பெருசு, நமக்கு என்ன தெரியும். பல நாட்களாக மாதக்கணக்கில் தியானத்தில் ஈடுபட்டு விடுகிறார், இபாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த மனைவியாக கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் நடந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா ஓதுங்கள், மாணவி ஆயிரம் ஓத தெரியாத நபி அவங்க சொன்னாங்க, தெரியவா. பிறகு அவர்களுக்கு ஆயத்து சொல்லப்பட்டது. நபி அவர்கள் ஒரு வகையான திடுக்கத்துடன் வீட்டுக்கு விரண்டு ஓடி வருகிறார். பல மாதங்களுக்கு பிறகு வீட்டுக்கு வராங்க. மனைவி பார்க்கிறாங்க, என்ன நபி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி வந்திருக்கிறாங்க. நபி ஓடி வராங்க. ஒரு வகையான பதட்டம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் விவரித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு மிகப்பெரிய உருவத்தை கொண்டவர்கள், 60,000 ரெக்கைகள் கொண்டவர்கள். அது ஒரே ஒரு ரெக்கையை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டினா இந்த முழு உலகம் மாறிச்சு என்று சொன்னால், அப்படிப்பட்ட உருவத்தை பார்த்து விட்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து தடுமாற்றத்துடன் நபி அவர்கள் வந்தார்கள். யா ஹதீஜா சபீலூனி சபீலூனி, என்னை உயர்த்திக் கொள், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, இரவு எனக்கு நடந்துருச்சு, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இல்லை, இயல்பான என்னுடைய சிந்தனை இல்லை, நான் எதையோ பார்த்து விட்டேன், எதையோ உணர்ந்து விட்டேன், என்னோட ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பல நாட்கள் அவர்கள் செய்த இபாதத்தை கொண்டு ஆறுதல் சொல்லவில்லை. அல்லாஹ் உங்களை வீணாக்கி விட மாட்டான், உங்களை மோசம் செய்து விட மாட்டான், உங்களுக்கு எந்த விதமான ஒரு துர்ச்செய்தியும் ஏற்பட்டு விடாது, உங்களை எல்லாம் நல்ல முறையில் கேட்பான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச இபாதத் என்று அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் மக்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏழைகளுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டத்தை உங்கள் மீது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், சொந்த பந்தத்தை ஆதரித்து வாழ்கிறீர்கள், அண்டை வீட்டாளத்தில் நற்குணத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபி அவர்களுடைய நற்குணங்களை சொல்லிதான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் உங்களை நாசப்படுத்தி விட மாட்டான், உங்களை கண்டிப்பாக நாம் காப்பாற்றுவான், இறைவன் உங்களோடு இருப்பான் என்று அவர்கள் இத்தனை நாளாக அந்த ஹிரா குகையில் செய்த அமலை சொல்லவில்லை, அவர்களுடைய நற்குணத்தை சொல்லி காட்டினார்கள். நற்குணங்கள் தான் ஒரு சமுதாயத்தை உயர்த்தும். ஒரு சமுதாயத்தின் கண்ணியம் அந்த சமுதாயத்தின் நற்குணத்தில் தான் இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை யாரும் பிரச்சாரம் செய்து வரவில்லை, அவருடைய நற்குணங்களை பார்த்துதான் பரவி வியாபார நிமித்தமாக இந்த முழு உலகத்துக்கும் பரவிய சஹாபாக்களுடைய பேச்சு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அந்த மென்மையான நடைமுறை, இந்த அஹ்லாக் இந்த இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் இந்த ஆயப்பாடி வரை வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமே நற்குணத்தின் மீதுதான் அமைந்திருக்கிறது. அந்த நற்குணத்தை பரப்பதான் பெருமானார் வந்தார்கள். அந்த நற்குணத்தின் முழு உருவம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நற்குணத்தை நாம் எவ்வளவு எடுத்துக்கொண்டோம் என்ற கேள்விதான் இன்றைய காலத்தின் நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கு. எப்படிப்பட்ட நபி அவர்கள் வாலிபர்களை எப்படி உருவாக்கினார்கள், பெண்மணிகளை எப்படி உருவாக்கினார்கள், குழந்தைகளை எப்படி உருவாக்கினார்கள், வயதானவர்களை எப்படி உருவாக்கினார்கள், அனைவர்களிடத்திலும் நற்குணங்களை பழக்கினார்கள். பெரியவர்களிடத்திலே மரியாதை செல்வது, சிறிய குழந்தைகளிடத்திலே பாசத்தை கொண்டுவது. நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி நிறைய இபாதத் செய்றாங்க, இரவெல்லாம் நின்று தொழுறாங்க, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டே அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அவங்க நரகவாசி. சாதாரண விஷயம், அவர்களிடத்தில் இபாதத் இல்லாமல் இல்லை, இறை பக்தி இல்லாமல் இல்லை, அவர்களுடைய குணநலம், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இந்த சமூக வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை மிக முக்கியமானது. அதனால்தான் இரண்டு விஷயத்தை சொல்வார்கள். ஒன்று அல்லாஹ்விடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், ஏனைய எல்லா அமல்களும். இதில் மாத்திரம் ஒருவர் சரியாக இருந்து விட்டால் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. ஹுகூகுல்
நமக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அன்றைய வீட்டாரிடத்திலே சமூக வாழ்க்கையிலே தன்னுடைய மகனுக்கு, மனைவிக்கு, சகோதரிக்கு, பெற்றோருக்கு, தன்னுடைய முஹல்லா வாசிக்கு ஒவ்வொருவரின் மீதும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராய் குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரய்யதி. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹதீஸ். ஒவ்வொருவரும் பலவிதமான பொறுப்புதாரிகள். ஏதோ நான் என்னுடைய தொழுகை என்னுடைய வீடு என்று அல்ல. ஒவ்வொருவரின் மீதும் என் மீது சில கடமைகள் இருக்கிறது. அதை நான் எப்படி அடைகின்றேன் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு வழியை சொல்லித் தருகின்றது. பார்க்கிறோம், பெரிய இபாதத் இல்ல, பெரிய பாவங்கள் செய்த ஒரு பசித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததை நான் நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த பெண்மணி சொர்க்கவாசி சொன்னார். எனவே நான் எப்படி நடந்து கொள்கின்றேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் சொல்லுகின்றார்கள், அந்த அபிப்பிராயம் தான் இஸ்லாத்தின் ஆணிவேர். அதுதான் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மூமினுடைய அசலாக இருக்கின்றது. இன்று பார்க்கிறோம், அஸ்லாக்கு கெட்டுவிட்டது. எல்லா துறைகளும் இன்று உலகத்தில் முன்னேறிவிட்டது. நிறைய டாக்டர்ஸ் உருவாகிட்டாங்க, நிறைய புது புது மருந்துகள், அதோட சேர்த்து நோயையும் உருவாகிவிட்டார்கள். என்றாலும் மருத்துவ துறையில் மிகவும் உயர் உச்சத்தை அடைந்து விட்டார்கள். ஆனா அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்லாக் குணநலம், சேவை என்ற மனப்பான்மையோடு அவர்கள் அந்த மருத்துவ துறையில் மருத்துவ வேலையை செய்கின்றார்களா, இல்லை காசை முன்வைத்து செய்கின்றார்கள்? இன்று பரவலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் மிக அவசியமாக இருப்பது அஸ்லாக் குணநலன்கள். குணநலன்கள் கெட்டு மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லாகிவிட்டது. உடம்பு சரியில்லை, ஒரு 10 ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி போயிட்டு வந்தா தெரிஞ்சு அவங்க எதற்காக வருதுங்கிறாங்க. ஏதோ சில பிரச்சனைன்னு ஒரு 10 வக்கீல கூப்பிட்டு கேட்டா போதும். அவங்க கேட்கிற ரேட்டு, அதுக்கு சொல்லக்கூடிய காரணம், அவங்க காசு காப்பீடு செய்கிறார்களா, அவர்களுக்குள்ளார இன்னும் கொஞ்சமாவது மனிதாபிமான மிஞ்சி கிடக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் இன்று உலகத்தில் மிக முக்கியமாக அத்தியாவசியமாக எல்லா துறைகளிலும் தேவைப்படுவது நற்குணங்கள், நல்ல அஸ்லாக். இன்று குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட அந்த நற்குணங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா பாவ செயல்களிலும் முன் சப்பில் இருப்பது இஸ்லாமிய வாலிபர்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றனர். மயிலாடுதுறையில் முடிச்சிருக்கிறான் கஞ்சா சப்ளை பண்ணக்கூடிய வாலிபர்கள், அது இஸ்லாமிய வாலிபர்களுடைய பெயர். எப்படிப்பட்ட கேசேரும் இந்த உலகத்திலேயே எந்த மார்க்கமும் தடுக்காத ஒரு விஷயத்தை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது போதையை தடுத்திருக்கிறது. பல மார்க்கத்திலே அந்த போதையை அருந்துவது, குடிப்பது வழக்கம், இபாதத். இஸ்லாம் அதை ஹராமாக்கியது. மாத்திரமல்ல, அதனுடைய அடிப்படையிலிருந்து இஸ்லாம் ஹராமாக்கிவிட்டது. இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய அந்த சட்ட திட்டங்களை அல்லாஹ் எப்படி ஏற்று இருக்கின்றான் என்று சொன்னால், ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தை தடுப்பதல்ல, அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய எல்லா பாதைகளையும் இஸ்லாம் முடியும். விபச்சாரம் மட்டும் ஹராம் அல்ல, அந்த பெண்ணை நீ பார்ப்பதே ஹராம். யாரின் மீது நீ பார்த்தால் உனக்கு ஷஹ்வத் வருமோ, உணர்ச்சிகள் தூண்டப்படுமோ, அப்படிப்பட்ட பெண்ணை பார்ப்பதே உன் மீது ஹராம். பார்த்தாலும் உனக்கு அடுத்த கட்டமான முயற்சிக்கு நீ இறங்குவது எல்லாமே அவர்தான். போதை என்பது வெறும் சாராயம் குடிப்பது மாத்திரமல்ல, எதுவெல்லாம் உன்னுடைய நிலையை மாற்றி விடுமோ, உன்னுடைய சுய நிலையை மறக்கடித்து விடுமோ, போதையின் அடிப்படையாக நிகழும் அத்தனையும் அவர்களை கொள்ளும். இப்படி இஸ்லாம் எல்லா விஷயத்தையும் சீரிய முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அது மிக முக்கியமான அஸ்லாக். அந்த அஸ்லாக்கை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் இருக்கிறது. என்னுடைய மகன் மாத்திரமல்ல, என்னுடைய சொந்தக்கார பையன் மாத்திரமல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு வாலிப பெண்களும், ஒவ்வொரு வயோதிகர்களும் அந்த மனிதன் பிறந்து வளரக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவன் எப்படி வளர வேண்டும், சிறுவராயத்தில் அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது உட்பட இஸ்லாம். எனவே நாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டிய பொறுப்புதாரிகள் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நற்குணத்தை கொடுத்திருந்தாலும் அவைகளை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களிடத்திலும் முன்முறுவலோடு கற்றுக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம்.
நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நம்மளை பாராவத்தில் சிரிக்கணும், முகத்தை திரும்பிக்கிட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. எப்படிப்பட்ட அநியாயம் நமக்கு செய்தவர்களாக இருந்தாலும் சரி மன்னிக்க கற்றுக்க வேண்டும். அவர்களிடத்திலே நம்முடைய நற்குணத்தை கொண்டு அவர்களை அணுக வேண்டும். அவர்களை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி அவரிடத்திலே என்னுடைய நபியினுடைய பட்டை கொண்டுதான் நான் அணுக வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் எதை சொல்லுகின்றானோ அதை செய்யக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா